கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, உள்ளார்ந்த மனதை உருமாற்றும் இறைவனின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வேத தியானத்திற்கு முன்பு இந்த தியானத்திற்கு காரணமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வருடம் செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சலோலா என்ற புயல் ஹாங்காங்கை கடக்கும் என்றும் அது மிகுந்த அழிவை கொண்டு வரும் என்றும் ஹாங்காங் வானிலை மையம் அறிவித்தது. அன்று இரவு பயங்கரமான காற்றும் மழையும் பலமான சத்தமாக இருந்தது. திடீரென்று இரவு 9:30 மணிக்கு என் ரூமில் இருந்த விளக்குகள் அணைந்து வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. வீடு முழுவதும் இருட்டாக இருந்ததினால் அதை சரி செய்வதற்கு உத்தேசமாக ஃபியூஸ் பெட்டியை தேடி என் மொபைல் போனின் வெளிச்சத்தின் உதவியுடன் ஃபியூஸை கண்டுபிடித்து சரி செய்தேன். மீண்டும் அனைத்து விளக்குகள் எரிந்தன. புயல் காற்று பற்றி எச்சரித்ததுமே நான் எல்லா கதவுகள் ஜன்னல்கள் இறுக்கமாக பூட்டினேன். ஆனாலும் பலத்த ஓங்கிய காற்றினால் ஜன்னல்கள் தானாக திறக்கப்பட்டு அறை முழுவதும் தண்ணீர் கணுக்கால் அளவு இருக்க கண்டேன். சுத்தம் செய்து இரவு முழுவதும் தூங்க முடியாவிட்டாலும் பெரும் சேதத்திலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டேன். இந்த நிகழ்ச்சி என்னை வேதாகமத்திலிருந்து கண்கள் உத்தேசமாக சென்று சரி செய்தல், வெளிச்சம், அழிவினின்று பாதுகாக்கப்படல் என்ற வார்த்தைகளை யோசிக்கும் போது சங்கீதம் 119:18 தியானிக்க செய்தது. சங்கீதம் 119:18 வசனத்தை வாசிக்க கேட்போம். திருச்சட்டத்தின் வியப்பானவற்றை நான் கண்டுணர்வுமாறு என் கண்களை திறந்தள்ளும். இறை வார்த்தையை படிக்கும்போது 3 வகையான கண்களை பற்றி பார்க்கிறோம். பிசிக்கல் ஐ, அதாவது ஊன் கண்கள். 2வது அறிவு கண்கள். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம், இவ்வுலக தெய்வம் நம்பிக்கை கொண்டிருந்தோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சிமை பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. 2 கொரிந்தியர் 4:4 வசனம். இந்த உலகத்தின் தெய்வமாகிய சாத்தான் என்கிற பிசாசு நம்முடைய வாழ்க்கையின் புயலை கொண்டு வருவான். அவனுடைய நோக்கம் நம்முடைய அறிவு கண்களை குருடாக்குவது. அதனால் நம்மை சுற்றி இருள் சூழ்ந்த ஒளியை காண முடிவதில்லை. ஆண்டவர் நம் அறிவு கண்களை திறந்து இருளான காரியங்களை சரி செய்து அவரது சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சிமை பொருந்திய நற்செய்தி ஒளியை காண செய்து அழிவின் என்று காப்பாற்றுகிறார். 3வது கண் ஆன்மீக கண்கள் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஆன்மீக கண்கள் என்பது ஆன்மீக உண்மைகளை பார்க்கும் கண்கள், அதாவது ஆவிக்குரிய உண்மைகளை பார்க்கும் கண்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 38-39 வாசிக்கிறோம், கூடார தலைவனின் மகள் இறந்துவிட்டதாக கண்டு அங்கு கூடியிருந்த மக்கள் அழுகையும் புலம்பலும் ஒரே அமளியும் ஓலமிட்டு அழுகையுமாக இருந்தார்கள். 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். நாம் ஊன் கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது கூடியிருந்த மக்களைப் போல சாவும் புலம்பலும் அழுகையும் தான் காண்போம். ஆனால் இயேசுவுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள். சாவை அல்ல, அவை அவள் தூங்குவதை, சிறுமி தூங்குவதை கண்டன. ஊன் கண்கள் ஆவிக்குரிய கண்களை பற்றி தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் வைகரையில் எழுந்து வெளியே வருகிறார்கள். வேலைக்காரன் ஊன் கண்களால் பார்க்கிறான். எதிராளியுடைய படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சுற்றி இருக்க காண்கிறான். வேலைக்காரன் பயந்து, என் தலைவரே என்ன செய்வோம் என்று கத்துகிறான். எலிசா ஆவிக்குரிய கண்களை கொண்டதினால் வேலைக்காரரிடம் சொல்லுகிறான், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்கிறான். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எலிசா இவ்வாறு ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தருளும். இப்பொழுது வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படுவதால் ஆவியின் உண்மைகளை காண்கிறான். எவ்வாறெனில் மலை எங்கும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்திருப்பதை காண்கிறான். ஊன் கண்களோடு பார்க்கும் பொழுது எதிரிகள் சூழ்ந்திருப்பதை காண்கிறான். விளைவு பயமும் கதறலும் தான். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவருடைய பாதுகாப்பும் எதிரிகளை எதிர்த்து சாம்பலாக்கக்கூடிய நெருப்பு குதிரைகளையும் தேர்களையும் காண்கிறான். இது போன்று இன்னொரு நிகழ்ச்சியை வேதாமத்திலிருந்து பார்க்கலாம். 2 குறிப்பேடு 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 2 குறிப்பேடு 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வரை.
அசிரிய மன்னன் சனகெரிப்பு யூதாவுக்கு எதிராக படையெடுத்து அரண்சூழ் நகர்களை கைப்பற்றுமாறு முற்றுகையிடும் போது யூதா மன்னன் எசேக்கியா எருசலேமில் உள்ள யூத படைத்தலைவர்கள் மக்களின் தளபதிகளை நோக்கி சொல்லுகிறான், மன வலிமையுடன் இருங்கள், அஞ்சாதீர்கள். அசிரிய மன்னன்களையும் அவனுடைய பெரும் படையும் கண்டு நீங்கள் கலக்கமுற வேண்டாம். ஏனெனில் அவனிடம் இருப்பதை விட நம்மிடமே பெரிய படை உள்ளது. மேலும் அவனுடைய படைக்கலன் வெறும் மனித புயமே. ஆனால் நமக்கு உதவி புரியவும் நம்முடன் போர் புரியவும் நம் கடவுளாம் ஆண்டவரே நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களது மனதை தொடும் அளவுக்கு பேசினான். எசேக்கியா மன்னன் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மிகுந்த ஊக்கமடைந்தனர். இந்த 2 வேதாகம பகுதிகளை நாம் பார்க்கிறோம். எலிசாவின் வேலைக்காரரும் எசேக்கியா அரசரின் படைத்தலைவர்கள் தங்கள் ஊன் கண்களால் எதிரிகளின் படைகளை பார்க்கிறார்கள். அதனால் பயமும் நடுக்கமும் அழுகையும் கதறலும் புலம்பலும் தான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ஆண்டவருடைய பாதுகாப்பும் எதிரிகளை எதிர்த்து சாம்பலாக்கக்கூடிய நெருப்பு குதிரைகளையும் தேர்களையும் காண்கிறார்கள். இந்த ஊன் கண்கள் மாத்திரம் பயன்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய கண்கள் திறப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தோமானால் அதன் விளைவு பயம், கண்ணீர், கவலை, அழுகை, நம்பிக்கையின்மை, முடிவு மரணம். எலியாவை போல, எசேக்கியா ராஜாவை போல விசுவாசத்துடன் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். உம்முடைய பாதுகாப்பும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவதையும் எங்கள் கண்கள் காண்பதாக. ஆமேன். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி இறைவனிடம் ஜெபிப்போம். ஒளியாம் இறைவா, இந்த தியானத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அன்பு பிள்ளைகள் அனைவரையும், அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய பாதுகாப்பும் எதிரிகளுடைய வீழ்ச்சியையும் எங்கள் அன்றாட வாழ்வில் காண்போமாக. சங்கீதம் 119:37 சொன்னபடி வீணானவற்றை எங்கள் கண்கள் பாராதபடி எங்கள் கண்களை திருப்பிவிடும். சங்கீதம் 101:3 சொன்னபடி இழிவான எதையும் எங்கள் கண்முன் வைக்காதபடி பாதுகாத்தரலும். இன்றைய வேதவசனம் தியானத்தின்படி சங்கீதம் 119:18 உம் திருச்சட்டம் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் வல்லமையுள்ள பரமபிதாவே. ஆமேன்.